ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த சீரீஸில் நம்ம இன்னொரு சில முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல கொஷின்ஸை பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் highest dipole moment கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸுக்கு அதனுடைய ஒரு சில காம்பவுண்ட்ஸ், ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் நம்பர் இது எல்லாமே ஒரு ஃபுல் வலின் காம்பவுண்ட்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபுல் வலின்ஸ் அப்படிங்கிறது the two rings are connected with one exocyclic bond. It is called the full valene compounds. இந்த ஃபுல் வலின் காம்பவுண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு சில கீ பாயிண்டில் சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். செகண்ட் காம்பவுண்ட், தேர்டு காம்பவுண்ட் 3 member ring with exocyclic double bond and 7 member ring. fourth compound, ஸோ கொடுத்துருக்கூடிய இந்த 4 காம்பவுண்டுக்கு அதனுடைய டைபோல் மூமெண்ட் கேட்குறாங்க. சரிங்களா, இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு சில கீ பாயிண்டில் பார்த்துருக்கோம் கிளாஸ்லேயே. இந்த ஃபுல் வலின் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வலின்ஸில் நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்குது. ஃபுல் வலின்ஸில் அரோமேட்டிக் அண்டு நான் அரோமேட்டிக், நெவர் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வலின்ஸில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய 2 காம்பவுண்டில் இது ரெண்டுமே சிமிலர் ரிங். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபுல் வலின்ஸ் சிமிலர் ரிங்ஸ் இருக்கும்போது, சிமிலர் ரிங் போத் ஆர் 5 member, இல்லைனா போத் ஆர் 7 member, இல்லைனா போத் ஆர் 3 member, இந்த மாதிரி இருக்கும்போது அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ரீசன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ பாருங்கள். கொடுத்துருக்கூடியதில் இந்த டபுள் பாண்ட் இந்த கொடுத்துருக்கூடிய 2 ரிங்கில் எங்கே வேணாலையும் நமக்கு அதனுடைய டைபோல் நேச்சராக மாறலாம். ஸோ சப்போஸ் 2 ரிங்கு சேமாக இருக்கிறதுனால எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேம். ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல மைக்ரேட் ஆகும்போது இது மைனஸ், இது பாசிட்டிவ். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜும் டைபோல், அந்த டபுள் பாண்ட் வந்து டைபோல் கேரக்டராக மாறும்போது, பொலாரிட்டியாக மாறும்போது இந்த ரிங் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டாகவும் இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டாகவும் மாறும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். சிமிலர் டு த நெக்ஸ்ட் ரிங். இப்போ இதில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று 5 member ring, இன்னொன்று 7 member ring. இப்போ 5 member ringக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜும் 7 member ringக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜும் ஃபார்ம் ஆகலாம். பட் 2 பேருக்குமே நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது சப்போஸ் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ரிங்கில் இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட், ட்ரோபிலியம் கேட்டையான் இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதில் ஆப்போசிட் சைடில் வந்து அதனுடைய பொலாரிட்டி கிரியேட் ஆகாது. இங்கே பாசிட்டிவும் இங்கே நெகட்டிவ் கிரியேட் ஆகாது. ஏன்னா போத் ரிங்ஸ் ஆர் அரோமேட்டிக் கேரக்டர் அச்சீவ் பண்ணுறதுக்காக இங்கே நெகட்டிவ் சார்ஜ் மாறுறதும் இது அரோமேட்டிக் கேரக்டராகவும், இது பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிறது இது அரோமேட்டிக் கேரக்டராகவும் மாறும். ஸோ ரெண்டுமே அரோமேட்டிக் கேரக்டராக மாறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பொலாரிட்டி டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ போத் ஆர் அரோமேட்டிக். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட், திஸ் இஸ் த பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். இல்லைனா 2 பக்கம் நெகட்டிவ். நீ எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் போட்டாலையும் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்காகவும் ஒரு காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக்காகவும் மாறும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், திஸ் இஸ் த அரோமேட்டிக், திஸ் இஸ் த ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது திஸ் இஸ் காம்பவுண்ட் த நான் அரோமேட்டிக். சிமிலர் டு த இது ஒரு ஓப்பன் செயின் காம்பவுண்ட். இதாக ஒன்று மட்டும் அரோமேட்டிக் கேரக்டராக மாறும். ஸோ இது அரோமேட்டிக், திஸ் இஸ் த சிம்பிள் கார்போகேட்டைன்ஸாக வந்து நமக்கு மாறும். சரிங்களா. ஸோ இந்த கேட்டகரியில் அவங்க கேட்கக்கூடியது ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா எந்த 2 ரிங்குமே அரோமேட்டிக் கேரக்டராக மாறுதோ அந்த ரிங்கு தான் வேகமாக டைபோல் நேச்சர் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், அதாவது செப்பரேஷன் ஆஃப் த அரோமேட்டிக் நேச்சர், அதாவது காம்பவுண்ட் ஆக்ஸ் மேக்ஸிமம் சார்ஜ் அல்லது மேக்ஸிமம் சார்ஜ் செப்பரேஷன் அப்படிங்கிறது. அப்போ எங்கெல்லாம் மேக்ஸிமம் சார்ஜ் செப்பரேஷன் எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னா போத் ரிங்ஸ் ஆர் அரோமேட்டிக் கேரக்டராக மாறுறதுக்கு அந்த பை பாண்ட் வந்து இம்மிடியேட்டாக அதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக மாறும். ஸோ கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த காம்பவுண்டில் இதுவும் நான் அரோமேட்டிக், இதுவும் நான் அரோமேட்டிக், இது ஜென்ரலாக அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த 2 ரிங்குமே ப்ளஸ் ஆர் மைனஸாக மாறும்போது சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும்போது டைபோல் மூவ்மெண்ட் நடக்கும்போது தான் ஹையஸ்ட்டு
டைபோல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கூடியதில் நம்ம கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி. ஆப்ஷன் பி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான கொஷின்ஸில் இந்த ஃபுல் வல்லின்ஸில் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். பென்டா ஃபுல் வல்லின், திஸ் இஸ் அ பென்டா ஃபுல் வல்லின். ஃபுல் வல்லினில் இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டுமே 3 மெம்பர் ரிங்காக இருக்கும் இருந்தாலும் சரி, இன்னொன்று 3 5 எழுதுகிறேன். ஒரு 3 மெம்பர் ரிங், ஒரு 5 மெம்பர் ரிங், அண்டு போத் ஆர் 3 மெம்பர் ரிங். இட் இஸ் அல்லது ஒன்று 3 மெம்பர் ரிங், இன்னொன்று 7 மெம்பர் ரிங். ஆல்ரெடி இங்கே பார்த்தாச்சு. அடுத்த கேட்டகரி இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே திஸ் இஸ் த நான் அரோமேட்டிக். இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், போத் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ரெண்டுமே 3 மெம்பர் இங்கே வரும்போது ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் ரிங் இருக்கும்போது, சரிங்க, சிமிலர் ரிங்காக இருக்கும்போது நீங்கள் இந்த பாண்டு ப்ளஸ் இல்லைனா மைனஸ் இப்படி தான் போலாரிட்டி நம்ம பிடிக்க முடியும். ஸோ இது அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். ஓவரால் இந்த காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக். சரிங்களா? 2 3 மெம்பர் ரிங், 2 5 மெம்பர் ரிங், 2 7 மெம்பர் ரிங். சரிங்களா? இது எல்லாமே நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதில் அரோமேட்டிக்காக மாறக்கூடிய காம்பவுண்டில் எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் மாறும் அப்படிங்கிறத பொறுத்து கரெக்டாக எழுதணும். நமக்கு அந்த அரோமேட்டிக் சிஸ்டம் தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னா இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The IUPAC nomenclature of given organic compound. இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் கொடுத்துருக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை பாருங்கள். இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட். இதுக்கு பர்டிகுலராக ஆப்ஷனில் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2R 3R 2S 3S இ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா? எஸ் ஜெட், அதாவது 3Z இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸில், அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நம்பரிங் சிஸ்டம் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஆல்ரெடி தெரியும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது தான் நமக்கு நம்பரிங் கொடுக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ இதில் ஆல்கஹால் இருக்குது. இந்த ஆல்கஹாலில் பிலோ த பிளேனில் OH, ஸோ எபோ த பிளேனில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப். நமக்கு ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது நம்பரிங் வந்து லீஸ்ட் நம்பர் கிவன் டு த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, 3, 4, 5, 6 அண்டு 7. 7ல் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அது என்ன சப்ஸ்டிடியூண்ட் அப்படின்னா இட் இஸ் கால்ட் த ஃபினைல். சரிங்களா? இது இட் இஸ் கால்ட் த ஃபினைல் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு முதல்ல இதில் இங்கே சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இ அண்ட் Z ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டபுள் பாண்ட், சரிங்களா, இது ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டர். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சேம் ப்ரியாரிட்டி ப்ரெசென்ட் இன் த ஆப்போசிட் சைட். இட் இஸ் கால்ட் த ட்ரான்ஸ். தட் மீன்ஸ் நமக்கு இங்கே நம்பரிங் சிஸ்டம் வந்து கொடுக்கும்போது, அதாவது சிஸ் அண்ட் ட்ரான்ஸுக்கு இ அண்ட் ஜெட்டுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் ப்ரியாரிட்டி ப்ரெசென்ட் இன் த சேம் சைட் அல்லது ஆப்போசிட் சைட், இட் இஸ் கால்ட் த சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். சேம் சப்ஸ்டிடியூண்ட், சேம் ப்ரியாரிட்டி ப்ரெசென்ட் இன் த சேம் சைட், இட் இஸ் கால்ட் த இ அண்ட் ஜெட். சரிங்களா? அதாவது ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது இ அண்ட் ஜெட். சேம் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஜெட், சேம் சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது. சேம் ப்ரியாரிட்டி ப்ரெசென்ட் இன் த ஆப்போசிட் சைட், இட் இஸ் கால்ட் த இ அப்படிங்கிறது இன்டிஜன், ஜெட் அப்படிங்கிறது சுசாமன். சேம் சப்ஸ்டிடியூண்ட், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சைடு இருக்கும்போது சிஸ், ஆப்போசிட் சைடில் இருந்தாலும் ட்ரான்ஸ். ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடியது இட் இஸ் கால்ட் த இ. ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது, இட் இஸ் கால்ட் த இ. ஸோ இதில் இன்னொரு ஸ்டீரியோ ஐசோமர் இருக்குது. இந்த சென்டர் ஒரு கைரல் சென்டர். இந்த கைரல் சென்டர் இப்படி எழுதலாம் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு பிலோ த பிளேனில் ஒரு OH, எபோ த பிளேனில் ஒரு ஹைட்ரஜன். இதுக்கு நம்பர் கொடுக்கும்போது முதல்ல கார்பன் கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இதுவும் கார்பன், இதுவும் கார்பன். ஸோ இது லாங்கஸ்ட் கார்பன் ப்ளஸ்ஸு நிறைய கார்பன் கனெக்ட் ஆகக்கூடிய செகண்ட் ப்ரியாரிட்டி.
அண்ட் தேர்டு ப்ரியாரிட்டி. இட் இஸ் த ஃபோர்த் எங்கே இருக்குது அப்படின்னா வெஜ்ஜில் இருக்குது. ஃபோர்த் ஆக்சுவலாக எங்கே இருக்கணும் அப்படின்னா டேஷில் இருக்கணும். ஸோ நமக்கு வி கெட் ஆர், நமக்கு ஆர்னு கிடைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எஸ்ன்னு எழுதலாம், எஸ்ன்னு கிடைச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் ஆர்னு எழுதலாம். ஸோ இதில் 1லேருந்து 2, 2லேருந்து 3. ஸோ இட் இஸ் கால்டு த கிளாக் வைஸ் டைரக்ஷன். பட் என்ன எழுதணும், நமக்கு ஆர்னு கிடச்சிருக்கு. ஸோ பட் நம்ம எழுதும்போது எஸ்ன்னு எழுதணும். ஸோ இது என்ன எஸ் அப்படின்னா 2s. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது 2sன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா தேர்டு கார்பனில் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு 3e. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2s3 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கும்போது 1 2 3 4 5 6 and 7. ஸோ நம்ம நேம் எழுதலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி 2s, செகண்ட் கார்பனில் s கான்ஃபிகரேஷன் அண்டு 3e அதனுடைய ப்ராக்கெட். ஸோ 7th கார்பனில் என்ன ப்ரெஷர் இருக்குன்னா ஃபினைல் 7 ஃபினைல். இந்த ஃபினைல் அப்படிங்கிறது சப்ஸ்டிட்யூவன்ட். எத்தனை கார்பன் இருக்குன்னா 7 கார்பன் இருக்குது. ஹெப்ட் தேர்டு கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் 3e அண்டு செகண்ட் கார்பனில் ஒரு OH 2r. 2 வவல்ஸ் ரிப்பீட் ஆகும்போது ஒரு வவல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வவல்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2s 3e 7 ஃபினைல் எப்ட் 3en 2ol. சரிங்களா? ஸோ இந்த காம்பவுண்டுக்கான கரெக்டான IUPAC நாமன்கிளேச்சர் இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நார்மலாக நமக்கு IUPAC நாமன்கிளேச்சர் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி E and Z அதே மாதிரி RS அதெல்லாம் கொடுத்து கூட கேட்பாங்க. ஏன்னா பெரும்பாலான கொஷின்ஸில் இப்படி தான் கேட்குறாங்க. நமக்கு கொஷின்ஸ்லேயே ஹையர் லெவலில் வரக்கூடிய கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை லோயர் லெவலில் வரக்கூடிய கொஷின்ஸில் இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். among the following the compound which has the lowest energy barrier for the cis trans isomerism அல்லது cis trans isomerization. இதுதான் கொஷின். முதல்ல நான் கொடுத்துருக்கூடிய 4 காம்பவுண்ட்ஸை பாருங்கள். காம்பவுண்ட் நம்பர் 1 அல்லது காம்பவுண்ட் A ஒரு 3 மெம்பர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் வால்யூம் காம்பவுண்ட்ஸ். இந்த ஃபுல் வால்யூம் காம்பவுண்ட்ஸில் இந்த கார்பனில் ஒரு மெத்தில். செகண்ட் ஃபுல் வால்யூம் காம்பவுண்ட்ஸ் ஒரு போத் ஆர் 5 மெம்பர் ரிங். இந்த 5 மெம்பர் ரிங்கில் இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப். காம்பவுண்ட் நம்பர் 3 சேம் ஃபுல் வால்யூம் காம்பவுண்ட்ஸ் 5 மெம்பர் அண்டு 7 மெம்பர் ரிங். இதில் மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். ஃபோர்த்து காம்பவுண்ட் இதே மாதிரியான ஃபுல் வால்யூம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட், போத் ஆர் 7 மெம்பர் ரிங். இதில் இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயஸ்ட் எனர்ஜி பேரியர் ஆல்ரெடி தெரியும். லோயஸ்ட் எனர்ஜி பேரியர் அப்படிங்கிறது த பாண்ட் ஆஸ் லோயஸ்ட் எனர்ஜி பேரியர் அப்படிங்கிறது அந்த சிங்கிள் பாண்டை பொறுத்து எந்த அளவுக்கு ஈஸியாக சிங்கிள் பாண்டட் கேரக்டராக மாறுதோ அந்த அளவுக்கு அந்த சிங்கிள் பாண்டை பொறுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரெடி தெரியும் நமக்கு கன்ஃபர்மேஷனல் அல்லது கன்ஃபார்மர் ஆர் ரோட்டாமர் அப்படிங்கிறது ரொட்டேஷன் அபவுட் த சிங்கிள் பாண்ட் அல்லது சிக்மா பாண்ட். ரொட்டேஷன் about the sigma bond அல்லது single bond. It is called the conformer அல்லது rotamer. This process is called the conformational analysis அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டபுள் பாண்டட் கேரக்டருக்கு முதல்ல சிங்கிள் பாண்டட் கேரக்டர். ஏன்னா டபுள் பாண்டட் கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், சிங்கிள் பாண்டட் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அது லோயஸ்ட் எனர்ஜி பேரியர். ஒரு சிங்கிள் பாண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு we can get the minimum amount of energy
மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கும்போது அல்லது ரிங்ஸ் இருக்கும்போது அந்த ரிங்ஸில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. we can get the highest energy. ஸோ லோயஸ்ட் எனர்ஜி பேரியர் அப்படின்னு பார்க்கும்போது எது ஈஸியாக வந்து நமக்கு சிங்கிள் பாண்டட் கேரக்டர் மாறுது, குயிக்காக எது மாறுதுன்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் எப்படி பார்த்தோமோ அதே சேம் தான். ஸோ இதில் இந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு இஸ் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அல்லது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், ரெண்டு கேரக்டர் படி பார்க்கும்போதும் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் இது அரோமேட்டிக் இல்லைன்னா அது ஆன்டி அரோமேட்டிக். ஓவரால் அந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆல்ரெடி தெரியும் ரெண்டு ரிங் சேமாக இருந்தால் எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் ஆட் பண்ணாலே ஆன்சர் வந்து மாறாது. ஸோ we can get the ஆல்சோ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 மெம்பர் அண்டு 7 மெம்பர். 5 மெம்பர் இங்கே மேலே சார்ஜ் நெகட்டிவும் இங்கே பாசிட்டிவும், போத் ஆர் அரோமேட்டிக் கேரக்டர். இதுவும் அரோமேட்டிக் இதுவும் அரோமேட்டிக். ஸோ ஓவரால் this compound is highly aromatic compound. Similarly, so this is also called the non aromatic compound. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டில் இந்த லோயஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஆப்ஷன் 3. இந்த காம்பவுண்ட் ஆக்சுவலாக இம்மிடியேட்டாக எப்படி மாறும், இந்த 5 மெம்பர் இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பனும் இந்த 7 மெம்பர் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிங்கும் இங்கே இம்மிடியேட்டாக எப்படி மாறும் அப்படின்னா இதனுடைய டபுள் பாண்ட் வித் ஒன் சப்ஸ்டிட்யூவன்ட், இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், இதுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜோ இதுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜும் மாறும். ஸோ திஸ் இஸ் த அரோமேட்டிக் ரிங், திஸ் இஸ் ஆல்சோ அரோமேட்டிக் ரிங். ஓவராலாக highly aromatic ring, highly aromatic compound. So we can rotate the single bond easily. So we can get minimum amount of energy, minimum amount of energy we can need it. So it is called the lowest energy barrier. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் இம்மிடியேட்டாக மாறக்கூடியதில் சிங்கிள் பாண்டை பொறுத்து நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு மினிமம் எனர்ஜி இருந்தால் போதும் ஒரு மாலிகூல்ஸை சிங்கிள் பாண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டே வரலாம். ரெகுலராக நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம்.